வெல்கம் டு ஜேபிஸ் கிச்சன். இன்னைக்கு ஹெல்த்தியான ராகி சிமிலி உருண்டை பண்றது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 1 கப் ராகி மாவு, 15 கிராம் எள்ளு, 3 நம்பர் ஏலக்காய், வெல்லம் 200 கிராம் எடுத்திருக்கேன். அப்புறம் வேர்க்கடலை 100 கிராம். வானல் வச்சுக்கோங்க. வானல் வச்சுட்டு 1 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. நெய் போட்டு ராகி மாவு எடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயில வேர்க்கடலைய வறுத்து தனியா எடுத்து வச்சுக்கோங்க. வெள்ளை எள்ளு, வாசனைக்கு 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வறுத்து வச்சிருந்த எள்ளு, ஏலக்காய், வேர்க்கடலை இது மூணுமே மிக்சியில போட்டு கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இனிப்புக்காக 1 கப்பு வெல்லம் எடுத்திருந்தோம். அந்த வெல்லத்தையும் மிக்சியில போட்டு கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம வறுத்து வச்சிருந்த ராகி மாவை எடுத்து தேவைக்கேற்ற கொஞ்சமா உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நல்லா இந்த பதத்துக்கு வர மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம பிசைஞ்சு வச்சிருந்த ராகி மாவை எடுத்து ஒரு இலையில எண்ணெய் ஊற்றி ரவுண்டா தட்டி வச்சுக்கோங்க. இப்போ தட்டி வச்சிருந்த மாவு எடுத்து தோசை கல்லில் போட்டு ரொட்டி மாதிரி சுட்டு எடுத்துக்கோங்க. 2 சைடும் நல்லா திருப்பி ரொட்டி மாதிரி சுட்டு எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம சுட்டு வச்சிருந்த ராகி ரொட்டியை இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸா பிச்சு வச்சுக்கோங்க. பிச்சு வச்சுட்டு மிக்சியில போட்டு கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கோங்க. நம்ம அரைச்சி வச்சிருந்த எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிட்டு கையில கொஞ்சமா எண்ணெய் இல்லை நெய் ஏதாவது தடவிட்டு சின்ன சின்ன உருண்டையா பிடிச்சு வச்சுக்கோங்க. இந்த ராகி செம்பிலி உருண்டையோட ஹெல்த் பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இதுல அயர்ன் இருக்கு, கால்சியம் இருக்கு, புரோட்டீன் இருக்கு. இது நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா சோர்வா இல்லாம ஆக்டிவா இருக்கலாம். நீங்களும் சாப்பிடுங்க, உங்க குழந்தைங்களுக்கும் கொடுங்க. ஹெல்த்தியான ராகி சிமிலி உருண்டை ரெடி. ரொம்ப டேஸ்டா இருக்கும், ரொம்ப சத்தும் கூட. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.